உங்களில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 kg இல்லை 6 kg வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீ ஏன் ரொம்ப அண்டர் வெயிட்டில் போயிருக்க, உன்னோட ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அங்கே தான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்கை ஒன்று பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி வாங்கணும், இந்த ப்ராடக்ட்டோட டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கலாம். ஒன்று ஓவர் வெயிட்டில் இருப்பீங்க, இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பரான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிச்சு அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் 100% ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான். நிறைய பேர் எங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜெனட்டிக் 30% தாங்க, மற்ற 70% லைஃப் ஸ்டைல் தான். சில பேர் எங்கள் அப்பா அம்மா குண்டாக இருக்காங்க அதனால தான் நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. கம்பல்சரி கிடையாதுங்க. நீங்கள் 70% உங்களுடைய ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கனாவே உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது உடனே ஸ்டாப் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் நீங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் பாடியோட ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 10-20% தான் ஃபேட் இருக்கணும் பாடியில். விமன் அப்படின்னா 20-30% இருக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 18.5 25க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல். இதுக்கு மேலே எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி கிளாஸ் 1 அண்ட் ஒபிசிட்டி கிளாஸ் 2, ஒபிசிட்டி கிளாஸ் 3. இந்த ஒபிசிட்டி 1 or 2, 3 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் கோச்சை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம ஹார்ட்க்கு போகக்கூடிய பிளட் பழுப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிளட் பழுப்பில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பாடியில் ஃபேட் கை கால் பகுதியில் இருந்தால் ஓகேங்க, ஆனால் உங்களுடைய ஆர்கான்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ விசரல் ஃபேட் பார்த்தீங்கன்னா 1-9% வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸஸாக இருந்தாலுமே உங்கள் ஆர்கான் ரொம்ப டேமேஜ் ஆகும். இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுடைய பாடி ஏஜை கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 25 வயசு ஆகுது அப்படின்னா உங்கள் பாடியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட பாடி ஏஜ் 47 இல்லை 48 காமிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் பாடி 48 வயசில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ ஆனால் அது இப்போவே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதனால் நிறைய பேருக்கு ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாக காட்டும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ உடனே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேலரி டிஃபிஷியட்குள்ளே வரது ரொம்ப முக்கியம். அந்த வெயிட் லாஸ் பிளானில் உங்கள் பிளேட்டில் ஃபுட் ஹேபிட் ப்ராப்பராக இருக்கணும். எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்கள். உங்கள் பேலன்ஸ் நியூட்ரிஷனில் 40% பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கணும், 30% ப்ரோட்டீன் இருக்கணும், 30% ஃபேட் இருக்கணும், அதுலேயும் ஒமேகா 3 மெயினாக இருக்கணும். ஃபைபர் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஹேபிட்டில் 25% இருக்கணும். ஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். டெய்லி பேசிஸில் 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. இந்த ரெஸ்ட் 7 to 8 hours குட் ஸ்லீப் வேணுங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெயிட் லாஸ் ஹெல்தி வேல பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 10 to 15 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, இல்லை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கே வாங்கலாம், யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம், எப்படி கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 500 ஃபேமிலிக்கு ஹெல்தி வேலை ரிசல்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.